2 நாட்களில் 50 கோடி வசூலை தாண்டியுள்ள தனுஷின் 50வது படமான ராயன் ரசிகர்களை கவர்ந்தாரா? சினிமா காதலோடாக விமர்சனத்தை பார்க்கலாம். தனுஷ் எழுதி இயக்கி பெரிய நட்சத்திர பட்டாளத்துடன் தனது 50வது படத்தில் களம் கண்டுள்ளார். பவர் பாண்டியில் மனித மென்மையான உணர்வுகளை கையாண்ட தனுஷ் தனது 2வது இயக்கத்தில் வன்முறையான கதைக்களத்தை தேர்வு செய்துள்ளார். மணிரத்னம் இதிகாச கதைகளை தற்போதைய காலத்தில் நிகழ்கின்ற சாதாரண மனித வாழ்க்கையுடன் இணைத்து கதைகளை உருவாக்குவதில் சிறந்தவர். தளபதி ராவணன் என்பது சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. தனுஷ் தனது 50வது படத்தில் வட சென்னை வாழ்வியலில் ராமாயணத்தை இணைத்து ராவணனை ஹீரோவாக்கி ஒரு புதுவித திரை விருந்தை ரசிகர்களுக்கு முன்வைத்துள்ளார். சுவை எப்படி உள்ளது? கதை ஏற்கனவே பிரெடிக்டட் ஸ்டோரி வீடியோவில் பதிவேற்றியதுதான். தம்பிகள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள அண்ணன் காப்பாற்ற அதன் பின்னரான கதைக்களமிடம் முன்பாதையும், 2ஆம் பாதி அண்ணன் தம்பிகளிடையே மாட்டிக்கொண்டு தங்கையை காப்பாற்றுவதாக 2ஆம் பாதியும் என வெவ்வேறு தளங்களில் கதை சென்றுள்ளது. படத்திற்கு பிளஸா மைனஸா? ரகுமான் ராவணனாக மாறி தனது ருத்ர தாண்டவத்தின் மூலம் பேக்ரவுண்ட் வழங்கி ரசிகர்களை நீ வா தலைவா இனி எல்லாமே நீதான் என சொல்ல வைத்துள்ளார். நடிகர்கள் அனைவரும் அந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப தங்களது பெஸ்டை வழங்க துஷாரா எல்லோரையும் விட அதிகமாக தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். திரைப்படத்தில் ஒரு கதை பல்வேறு கிளைக்கதைகளை உருவாக்கினாலும் பிரதான கதைக்கு பாதகம் இல்லாத கதையை சிறந்த திரைப்படமாக அமையும். முதல் பாதி இன்டர்வல் எல்லாம் பிளாக் பஸ்டர் லோடிங் என்று சொல்லி தியேட்டரில் சில்லறையை சிதறவிட்டு இருக்க இன்டர்வலுக்கு பின்னர் படம் வேறு திசையில் பயணிக்க தொடங்கியது. விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த கதை 2ஆம் பாதியில் தேவையில்லாத திணிக்கப்பட்ட எமோஷன் காட்சி, துரோகம், முதுகில் குத்தல் என்று பிரதான கதை கேட்காததை திணிக்கும் போது ரசிகர்கள் படத்திலிருந்து விலகிச் செல்லும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியது. எனினும் தியேட்டர் மூவ்மெண்ட், நடிப்பு அரக்கன் பிளஸ் நடிப்பு அசுரன் இணையும் காட்சி, ஒளிப்பதிவு, ரகுமானின் சம்பவம் என்பன கலந்த ஒரு பக்கா என்டர்டெய்னராக வந்துள்ள தனுஷின் ராயன் ஒரு வெற்றி படமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவருக்கு தேனை முதல் சாப்பிட வழங்கிய பின்னர் இனிப்பான மாம்பழத்தை வழங்கினால் தேன் சுவை மாம்பழ சுவையை மறைத்துவிடும். தேன் போன்ற முதற் பாதியும் மாம்பழம் போன்ற 2ஆம் பாதியும் மொத்தத்தில் இனிப்புதான் இந்த ராயன்.